அவர்களே, எதிரணியில் பேசியவர் ஏதோ பலாப்பழம் வாழைப்பழம்னு சொல்லிட்டு போனார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், கவிக்கோ என்கிற பெயரும் பெற்றவர். அவரிடத்திலே திரைப்பட பாடல் பற்றி கேட்டபோது, நீங்கள் ஏன் திரைப்பட பாடல் எழுதவில்லை என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மி கொத்துவதற்கு சிற்பிகள் எதற்கு கேட்டார். ஏன்னா கவிதை உள்ளம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரணமாக தாஜ்மஹாலை எல்லாரும் பார்த்துருப்போம், அட்லீஸ்ட் தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம், இல்லாட்டி திரைப்படத்திலேயாவது பார்த்துருப்போம். அந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது ஒவ்வொரு மனசுலையும் கவிதை மலை கொட்டுகிறது. தாகூர் சொல்கிறார், காலத்தின் கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி. தாஜ்மஹாலை சொல்கிறார், காலத்தின் கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளியா. கொள்ளை காதலின் வெள்ளை கனவு ஒரு கவிஞன் சொல்கிறான், கொள்ளை காதலின் வெள்ளை கனவு. இன்னொரு கவிஞன் சொன்னான், பெண் தலையால் எழுந்த வெண்பா, தேவதைகள் இறங்கி வந்த பளிங்கு ரதம், பூமி தாயின் ஒட்டியானம். ஒரு தாஜ்மஹாலை பார்க்கும் பொழுது எவ்வளவு கவிதைகள் கொட்டுகிறது என்று சொன்னால் உள்ளம் அந்த கவிதைக்கு ஆட்படுகிறது. கவிதை உள்ளம் தான் அதை சொல்லும். சினிமா பாட்டு சொன்னார், வாழைப்பழம் உரித்து சாப்பிட்லாங்க. ஆனால் பலாப்பழத்தில் இருக்க டேஸ்ட்டு வாழைப்பழத்தில் ஒருபோது இருக்காது. முண்டி மோதும் துணிவே இன்பம், கஷ்டப்பட்டு கிடைக்கிறதையா சந்தோஷம் கிடைக்கும். இந்த சினிமா பாட்டு என்ன பெரிய சாதிச்சிருச்சு. சினிமா பாட்டு சொன்னார், ரொம்ப 2-3 பழைய பாட்டை பாட்டி போயிருக்கார். இப்போ சினிமா பாட்டு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம், வந்தது தெரியாது போனதும் தெரியாது, காணா போகும். பாட்டு சில பாட்டுகள்லாம் ஆடின ஆட்டம் என்ன, கொண்டாடின கூட்டம் என்ன. ஒரு பாட்டெலாம் இருந்துச்சு, மன்மத ராசா மன்மத ராசா கண்ணி மனச கில்லாதே, கண்ணுல லேசா கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணாதே, பச்சை உடம்புல உச்சி நரம்புல கிச்சு கிச்சு என்ன மூட்டாதே, மன்மத ராசா மன்மத ராசா. முருகன், நீ ரொம்ப அழகான மென்மையான குரல்ல பாடுற. இந்த குரலை இன்னும் கடுமையான குரல்ல பாடணும். மன்மத ராசா மன்மத ராசா என்ன கணக்கு பண்ணாது, அந்த குரல்ல பாடணும். நேற்று ஒரு பாட்டு வந்திருக்கு, ரொம்ப பிரமாதமான பாட்டு. ஒரு மியூசிக்கை போட்டு பாட முடிச்சுட்டான். கும்முரு டப்பற கும்முரு டப்பற கும்முரு டப்பற கும்முரு டப்பற கும்முரு 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 குமாரா, கும்முரு கும்முரு குமாரா. பாட்டு வரல அவனுக்கு. கும்முரு டப்பற கும்முரு டப்பற கும்முரு 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 கும்மாளா அப்படின்னா என்னன்னு தெரியாதா? இது தெரியாம எப்படி நீங்க கல்லூரி பேராசிரியரா இருக்கீங்க? கும்முரு குப்புரு என்றால் குடும்ப பெண்ணான நீ அப்படின்னு அர்த்தம். கும்முரு குப்புரு கும்முரு குப்புரு கும்முரு குப்புரு கும்முரு கும்மாளா என்றால் குடும்ப பெண்ணான நீ குடும்ப பாங்கோடு நடந்து கொள் அப்படின்னு அர்த்தம். குடும்ப பாங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் பால் நகையால் வெண்முத்து பல்நகையால் தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. அதில் அவளை பார்த்து கேட்பேன், பாண்டியன் நெடுஞ்செழியன், நீர்வார் கண்முன் எம்முன் வந்தையோ ஆரோயோ நீ மடக்கொடி. கேட்குறேன், ஏம்மா கண்ணீர் கம்பளையுமா வந்து நிற்கிறியே, யாருமா நீ? கண்ணையை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, ஏசா சிறப்பின் இசை விலங்கு வெறுங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி புகார் நகரில் பிறந்தண்டா. எங்கள் மாமா பேர் மாசாத்து வாணிகன், சூழ்வனை துறப்ப சூழ்களில் சிலம்பு பகர்தல் வேண்டி இந்நகர் புகுந்து இங்கு கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பேர். பேர் இப்படி சொல்லணும். உங்கள் சினிமா படத்தில் தெரியாதப்ப ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேர் என்னன்னு கேட்டுவிட்டான். ஒரு பேர் என்னன்னு கேட்டேனியா, அந்த பிள்ளை ஆரம்பிச்சிட்டா பேர் கேட்டு ஊரை விட்டு ஓடிப்பிட்டா. ஏன் பேர் மீனா குமாரி, ஏன் ஊரு கன்னியாகுமரி, போவோம்மா குதிரை சவாரி, செய்வோம்மா செம கச்சேரி, பட்டு 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 சுந்தரி, நீ தொட்டு 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 நீ புல்லரி, ஏன் பேர் ஏன் பேர் ஏன் பேர் ஏன் பேர் ஏன் பேர் பேர் பிள்ளைந்தாருக்கு ஓடியா விட்டான். பேரை கட்டுவேன். சினிமா பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் உலகத்தில் ஒத்துக்கவே முடியாதுங்க. உயர்தனி செம்மொழி என்கிற அந்தஸ்தை டாக்டர் கலைஞர் தமிழகத்திற்கு வாங்கி கொடுத்தாருன்னா, தமிழ் மொழிக்கு வாங்கி கொடுத்தாருன்னா, அந்த மொழி அந்தஸ்து இலக்கியத்தால் கிடைச்சா சினிமா பாட்டால் கிடைச்சா? உங்கள் சினிமா பாட்டினால் கிடைச்சி சொல்ல முடியுமா? உங்களால் காதலை பற்றி சொல்லணும். இந்த நிறைய இளைஞர்கள் உட்காந்துருக்கீங்க, காதலை பற்றி சொல்லணும். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அழகாக சொன்னார், 2 வரியில் சொன்னார். கண்ணே என்னை கண்டவுடன் கவிழும் உன் விழிகள் மீன் வலையா கொசு வலையா. என்ன அழகான கவிதை. மீன் வலைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம், கொசு வலைன்னா நிராகரிச்சிட்டான்னு அர்த்தம். ஏன்னா மீன் வலை எதுக்கு போடுறோம்? பிடிக்கிறதுக்காக போடுறோம். கொசு வலை நிராகரிக்க. 2 வரியில் கவிதை.
இன்னொரு கவிதை சொன்னான், சென்னை தலைநகரம் மட்டுமல்ல சிலை நகரமும் கூட. ஏனென்று சொன்னால் உழைப்பாளிகள் சிலைகளில் கூட உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் சிலைகளில் கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் சொல்லும்போது என்ன அழகான கவிதையை சொல்கிறேன். ஒன்று உனக்கு காமன்ற ஒரு வார்த்தைங்க, காமன் ஒரு வார்த்தை. இந்த காமன்ற வார்த்தையை வச்சுட்டு கவிதையை விளையாடணும். காவிய ராமன் கருப்பென்றால் ரசிக்கின்றீர், ராமாயி கருப்பென்றால் வெறுக்கின்றீர். காவியராமன் கருப்பென்றால் ரசிக்கின்றீர், ராமாயி கருப்பென்றால் வெறுக்கின்றீர். காமன் என்ன, கருப்பென்றும் சிவப்பென்றும் கணக்கு பார்த்தா வருகிறான். காமன் மன்மதன். காமன் என்ன, கருப்பென்றும் சிவப்பென்றும் கணக்கு பார்த்தா வருகிறான். காமன் எல்லோருக்கும் காமன் தானே. இப்போ இந்த காமன் வேற அடிச்சா பாருங்க, இது கவிதை, இது ரசிக்கணும். காமன் எல்லோருக்கும் காமன் தானே. காமன் தானே. எவ்வளவு அழகான ஒரு வரியில காமனான ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் பாருங்க. அப்பா, தென்னாப்பிரிக்காவில் 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலாவை சிறை வைத்திருந்த அந்த அரசு பெஞ்சமின் மலாய் என்று சொல்லப்படுகின்ற கவிஞனை தூக்கிலிட்டு கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் கவிதைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. சொன்னார், திரைப்பட பாடல்கள் பெரிய வெற்றி தரும் சொல்லி. நேற்று வந்து கைதி படத்தில் பாட்டே இல்லைங்க, படம் வெற்றி படம். நேற்று வந்து கைதி திரைப்படத்தில் பாட்டே இல்லை, படம் வெற்றி படம். அந்த நாள் ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்தில், அந்த படத்தில் பாட்டே இல்லை, அந்த படம் வெற்றி படம். வண்ணக்கலவுன்னு ஒரு படம் வந்துச்சு, பாட்டே இல்லை, அந்த படம் வெற்றி படம். பேசும் படம்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் பேசவே இல்லை, அந்த படம் வெற்றி படம். அதனால் திரைப்பட பாடல்கள் சும்மா ஒரு பொழுதுபோக்கு அம்சம். ஆண்ட கவிஞரான வாழ்ந்து சொல்லுகிறார், தமிழ் இலக்கிய மேடைகளிலே தமிழ் மலருக்கு பாலூட்டும் தாயாக இருக்கிறேன், சினிமாவிலே விட்டறியும் எலும்பு தொண்டுக்கு வாராட்டும் நாயாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக இலக்கிய பாடல்களால் தான் ஒரு நாட்டினுடைய எழுச்சியையும் மறுமலர்ச்சியும் மக்களுக்கு வழிகாட்டுதலையும் செய்ய முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.